கொஸ்டின் பாருங்கள், ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை, அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. யாரெல்லாம்? ஏ, பி, சி 3 எழுதிக்கிட்டேன். செஞ்சுட்டு முடிக்கும்போது அவங்க எவ்வளோ வாங்குறாங்களாம்? ரூபாய் 1800 சம்பளமாக வாங்குறாங்க. அப்போது அவங்க வாங்கின சம்பளம் வந்து 1800. ஸோ இதில் ஏ வந்து 6 நாட்களில் வேலை செஞ்சுருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ வந்து 6 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? டேய்ஸ். ஏ வந்து எவ்வளோ? 6 நாள். பி வந்து 4 நாட்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வந்து 4 நாள் வேலை செய்கிறாரு. சூப்பர். சி வந்து 9 நாட்கள். அப்போ சிங்கிறவர் 9 நாள் வேலை செய்கிறாரு. ஓகே. அவர்களின் தினக்கூலி விகிதம். ஸோ அவங்களுக்கு நான் டெய்லி கொடுக்குற சம்பளம் இருக்குது பாருங்கள், அதோட விகிதம் என்னென்னா 5:6:4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது விகிதம், கூலி விகிதம் சின்னு போட்டுக்கிட்டேன். ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 4. சூப்பர். எண்ணில் ஏ பெற்ற தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ மொத்தமாக சம்பளம் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 பங்கு அப்படிங்கிற விகிதத்தில் என்ன பண்ணுறான்? தினக்கூலி வாங்குறான். அப்போ 6 நாளைக்கு எத்தனை பங்கு வாங்கியிருப்பான்? 5 6 பெருக்குனா மொத்தம் 30 பங்கு வாங்கியிருப்பான். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு 6 பங்கு. அப்போ 4 நாளைக்கு எவ்வளோ வாங்கியிருப்பான்? 6 4 பெருக்குனா 24 பங்கு வாங்கியிருப்பான். சி வந்து ஒரு நாளைக்கு 4 பங்கு. அப்போ 9 நாளைக்கு 36 பங்கு வாங்கியிருப்பான். சரி, அப்போ மொத்தமாக இவங்க எல்லோரும் சேர்ந்து எத்தனை பங்கு வாங்கியிருப்பாங்க? 90 பங்கு வாங்கியிருப்பாங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்த பங்கு என்னென்னு கிடைக்குமா? ஸோ இந்த 3 டைமையும் நான் கூட்டிடுறேன். அப்போ 30, 24, 36. அப்போ மொத்த பங்கு என்ன? 90. அப்போ மொத்தமாக 90 பங்குக்கு, அதாவது 90 பங்குக்கு நான் அவங்களுக்கு வந்து 1800 சம்பளமாக கொடுக்குறேன். அப்போ ஒரு பங்குக்கு அவங்களுக்கு நான் எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? அப்போ 1800 டிவைடட் பை 90ன்னு போட்டுடணும். சூப்பராக உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். 1800 டிவைட் பை 90 இது எதுவும் கட்டாயிரும். இதால் இதை அடித்தா என்ன வரும்? 20. அப்போ ஒரு பங்குங்கிறது 20 ரூபா. அப்போ ஏ வாங்கினது மொத்தம் 30 பங்கு. ஒரு பங்கு 20 ரூபானா 30 பங்கு எவ்வளோ? 30 × 20ன்னு போடலாமா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 600ன்னு வரும். அப்போ ஏ வாங்கின சம்பளம் எவ்வளோ? 600 ரூபா அப்படிங்கிறது தான் ஆன்சர்.